இப்ப ரெண்டே ரெண்டு பிசினஸ் மட்டும்தாங்க ரொம்ப பீக்ல இருக்கு. என்ன தெரியுமா? கரூர்ல தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த பிரச்சாரம் நடந்தது இல்ல, இப்ப போய் பாருங்களேன், ஒரு 1500 செருப்புகள் கிடக்கும் அங்க. கிழிஞ்சு போன அந்த கொடி கம்பம், கிழிஞ்சு போன கொடி, அந்த ஓட்டெல்லாம் உடைச்சிட்டாங்க இல்லையா, ஆஸ்பெட்டா ஷீட் எல்லாம் உடைச்சிட்டாங்க அந்த நம்ம ரசிக குஞ்சுகள். சோ அதுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காங்க காவல்துறை. அங்க ஒரு 2, 3 போலீஸை போட்டு அதுக்கெல்லாம் பாதுகாப்பு. ஏன்னா அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இல்ல, ஆதாரத்தை கலைச்சிடக்கூடாது. அதனால ரொம்ப சேஃப்டியா வந்து அதை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. உருப்படியாக முதல்ல வந்து இந்த பிரச்சாரத்துக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்கன்னா இதுவே நடந்திருக்காது. பட் அதெல்லாம் தாண்டி இத்தனை மரணங்கள் நடந்த பிறகு கோடிக்கும் இத்து போன சப்பலுக்கும் வந்துட்டு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் அங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காக்கி சட்டையோட மகிமை என்னன்றத நீங்க பாருங்களேன். எவ்வளவு கனவோட அந்த காக்கி சட்டையை போட்டு எவ்வளவு கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் தாண்டி என்ன, நானும் போலீஸ் அதிகாரி ஆகணும், இந்த நாட்டை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு ஒரு கனவோட வந்தவங்களை இன்னைக்கு செருப்புக்கு காவல் காக்க வச்சிருக்கு நம்முடைய தமிழக அரசாங்கம். இதுதான் தமிழக அரசாங்கம் காவல்துறைக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாராட்டு அப்படின்னு நான் பாக்குறேன். அவ்வளவு செருப்பு போயிடுச்சு, பொதுமக்கள் செருப்புக்கு என்ன பண்ணுவாங்க? அதனால வந்துட்டு இன்னைக்கு செருப்பு கடையில போய் பாத்தீங்கன்னா கூட்டம் அமோகமா இருக்குதுங்க, வியாபாரம் அமோகமா இருக்குது. ஒண்ணு செருப்பு கடையில உள்ள வியாபாரம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள். என்ன வழக்கறிஞர்கள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதான் சும்மா சும்மா புடிச்சு புடிச்சு உள்ளதுக்கு போடுறாங்களே, எதுலையுமே பேசக்கூடாதுங்க. வீட்லயாவது பேசலாமா? வீட்லயும் பேசக்கூடாது, எதை பத்தியுமே நீங்க பேசக்கூடாது அப்படின்னு டிஎம்கே அரசாங்கம் புடிச்சு புடிச்சு போடுறதுனால வழக்கறிஞர்களுக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு. சும்மாவே வழக்கறிஞர்கள்ட்ட பேசணும்னா சும்மா பேசினா கூட 5000 ஃபீஸ் கேட்பாங்க. அது இந்த மாதிரியான வழக்குன்னா அல்வா சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வழக்கறிஞர்களுடைய காட்டுல வந்து சம மழையா இருக்குது. அதே மாதிரி செருப்பு கடையில நல்லா வியாபாரம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன்.